ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த துதி ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 34ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலே கர்த்தரை துதிக்கிறதான துதி இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிறதான எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது எரிகோ கோட்டையானாலும் சரி, அல்லாவிட்டால் செங்கடல் ஆனாலும் சரி, அல்லது கோலியாத்தை நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தாவீதுக்கு வெற்றிகளை கொடுத்த ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை தருவார். நாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை துதித்து அவரை பாடி அவரை நாம் ஆராதித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எரிகோ மாறிலோ முன்னே வந்தாலும் கரங்களை இயேசு என் முன்னே செல்கிறார். எரிகோ மாறிலோ முன்னே வந்தாலும் இயேசு என் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். சென்று போட என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டே. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டே. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நாம் பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் சொன்னதை அவர் அப்படியே செய்து முடித்தார். நமக்கும் சொன்னதை அவர் செய்வார். நன்றியோடு துதித்து அவரை பாடி ஆராதிக்கலாம். என்றும் நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். ஆண்டவரை துதிப்பதற்கு நேரமும் காலமும் கிடையாது. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, எல்லாம் சேர்ந்து துதியும் நீரே. என் சொந்த
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே பாதையில் நீரே சொல்லுங்க என் பாதையில் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் நன்றியால் துதிக்கலாம் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ராஜராஜனா என் சர்வம் நீரே ஆமென் தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே ஆமென் ராஜராஜனா என் சர்வம் நீரே இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன் என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஈசனை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன் யாரும் அறியாமல் என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே ஈசனை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன் எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தார் நான் நாடி பாடுவேன் எவரும் அறியாது என் உள்ளம் பொங்குதே என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே
வல்லமை தேவை தேவா எல்லாரும் கேட்போம்
அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை எப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை எப்போ தாரும் மீட்கப்படும் நாளுக்கென்றே சொல்லுங்க முற்றையான ஆவியை தாரு ஆமே மீட்கப்படும் நாளுக்கென்றே முற்றையான ஆவியை தாரு பிதாவே பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீதிடும் ஆமே பிதாவே என்று அழைக்க புத்திர சுவிகாரம் மீதிடும் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா ஆமே இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா தேவை தேவா அதை எப்போ தாரும் தேவா ஐயா வாழ்க வாழ்க எல்லாரும் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே திரும்ப சொல்லுவோம் சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே பொங்கட்டமே இயேசு என்னை ரட்சித்தார் முற்றும் என்னை மாற்றினார் சந்தோஷம் என்னில் பொங்குதே உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினால் உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தாரும் தேவா இன்றே தேவை
வல்லமையை இந்த உலகத்தில் நாம பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால் இந்த வல்லமையின் ஆவியானவர் நமத்தில் இறங்கி வரணும். பரிசுத்த ஆவியானவர் நமத்திலே இறங்கி வரும் பொழுது, இந்த வல்லமை நமத்தில் இறங்கி வரும் பொழுது, தேவனுடைய தீர்க்க தரிசிகள், தேவனுடைய ஊழியர்கள் நம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட பொழுது சாதாரண மனிதர்கள் தான், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஆண்டவரை தாகத்தோடு ஒரு சமூகத்திலே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கேட்பீர்களானால், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாரும், உடைய வல்லமை எனக்கு தேவை ஐயா, பாரத்திலிருந்து ஆண்டவரை உடைய வல்லமையில் என் மீது ஊற்றும் என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு அவரை கேட்பீர்களானால், மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் யோவேல் தீர்க்க தரிசனம் வரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு பிறகு பெந்தேகோஸ்தே நாளிலே மேல் வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேர் மூச்சப்பட்டார். அதே தேவ ஆவியானவர் ஒரு மனதோடு, ஒரே இருதயத்தோடு, ஒரே சிந்தையோடு நீங்கள் அவரை பாடி அவரை துதித்தவரை ஆராதிப்பீர்களானால் அந்த வல்லமையின் ஆவியானவர் நமத்தில் இறங்கி வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே என்னை ஊற்றுங்க ஐயா, ஆண்டவரே என் மீது ஊற்ற வேண்டும், உன்னதத்தின் ஆவினால் என்னை நிரப்புங்க ஐயா, என்னை உயிர்ப்பையும் கேளுங்க. ஆண்டவரை பார்த்து உலர்ந்து போன எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன், உலர்ந்த எலும்புகள் உயிர் பற்றி எழும்புகிற காலம் இந்த காலம். இது எலியாவின் நாட்கள், இது எலிசாவின் நாட்கள், இது கடைசி நாட்கள். கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர் பலமாய் இறங்கி வருகிற நாட்கள். கேளுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா உன் ஆவியால், பரிசுத்த ஆவியால் கேளுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா உன் பரிசுத்த ஆவியால். நதியே நதியே நதியே, காற்றே காற்றே காற்றே, அக்கினி அக்கினி அக்கினியே, அவர் நதியாய் காற்றாய் அக்கினியாய் அவர் நம் மீது இறங்கி வருவார். ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி இருக்கிறது, வல்லமை நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற அந்த ஆவியை கரந்தட்டி நாம் ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோம். இந்த பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தாரே அந்த தேவனை கரந்தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏழைமையான நம்மை நினைக்கிற தெய்வம் அவர்தான் நம்முடைய துணையாளர், அவர்தான் நம்முடைய உள்ளத்தின் ஆறுதலாக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் ஆராதித்தோம். இந்த ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நின்று செலுத்துகிறோம். துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், சோதரிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி ஐயா. பார்க்கிற, இதை கேட்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் வல்லமை நான் நிரப்புகிறாங்க. ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இந்த தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொருடைய இல்லங்களிலும் வல்லமை இறங்குவதாக. சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூர இடத்திலிருந்து தொலைக்காட்சியின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, சீடியின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இது வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக, அற்புதம் நடைபெறதாக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. அருமையானவர்களே, நன்மை செய்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி ஆராதனை. இதுவரை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ செய்த நன்மைகள் உண்டு. அவைகளை எண்ணி பார்ப்போமானால் 1000 நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ண முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நன்மை செய்த ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆராதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி சேனாபீன்களும் கேராபீன்களும் அவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். வானத்தின் சேனைகள் எல்லாம் அவரை துதிக்க, அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான இந்த வேளையிலே நாமும் அவர்களோடு கூட இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்முடைய துதிகளின் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட போகிறோம். அவருடைய மெல்லிய பிரசன்னத்தை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நாம் நிரப்பும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நன்றி ஆராதனை.
குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கு உடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினவருக்கு ஒரு ஜீவபலி ஆராதனை. பரிசுத்த ஆவியானவரே, உடைய அளவற்ற தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே எங்கள் ஒவ்வொருடைய உள்ள துரியங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் திவ்ய பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீ அளவில்லாமல் நிரப்புவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, தொலைக்காட்சியின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் கொழுந்து விட்டு எரியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த துதியின் சத்தம், இந்த ஆராதனையின் சத்தம், இந்த அபிஷேகத்தின் சத்தம் தொனிக்கிற இடங்களிலெல்லாம் உடைய அளவில்லாத பிரசன்னம் இறங்கி வருவதாக. ஆசரே தரணிலே அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆசரே தரணிலே அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயைகள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். ஆசரே தரணிலே அன்பா
தாவியை தீர்க்க தாவியை புரிவே தாவியை
அதே வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேலும் இறங்கட்டும் ஐயா, அத்தனை பேர் மேலும் இறங்கட்டும் அப்பா. வேளையில் நாங்கள் பலவீனத்தோடு வியாதியோடு சுகவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா, நானே உன்னை குணமாக்கும் கடவுள் என்று சொல்லியிருக்கிறேன் அல்லவா. எங்களை குணமாக்குகிற தெய்வமே, உடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை அறிந்து தேவண்டவரை வியாதியை கர்த்தரின் மாற்றி போடுவதாக நாங்கள் சொல்லிக்கிறோம். கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவர் ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின்படி ஆண்டவரை தளர்ந்து போன கைகளை கர்த்தர் திடப்படுத்துகிறாக, தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறாக. மனம் பதறி போயிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் அவர்களை பார்த்து சொல்கிறீர் ஐயா, பயப்படாதீர்கள், திடக்கொள்ளுங்கள். ஆண்டவரே மன தைரியத்தை இழந்து பயத்தோடு திடனற்றவர்களாய் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஐயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உங்கள் தேவன் வருகிறார், அவர் நீதியை சரி கட்ட வருகிறார், உங்கள் தேவன் பதிலளிக்க வருகிறார். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் சொன்னா அப்படியே உங்களுக்கு செய்து முடிப்பார். கர்த்தர் வரும்பொழுது உங்கள் மனாந்தரமான வாழ்க்கை வயல்வெளியாய் மாறும். பாலைவனமாய் போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் சோலைவனமாய் மாற்ற முடியும். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு துக்க நாட்கள் முடிந்து பொழுது மகளே மகனே, கர்த்தர் இன்றைக்கு ஒரு துக்கத்தின் நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். ஒரு துக்க நாட்கள் முடிந்தது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். துக்கத்தின் நாட்கள் மாத்திரமல்ல, ஒரு கண்ணீர் முடிந்தது, ஒரு வேதனை நாட்கள் முடிந்தது, ஒரு அழுகை நாட்கள் முடிந்தது. நீங்கள் பட்ட உபத்திரவம் போதும், நீங்கள் பட்ட வேதனை போதும், நீங்கள் பட்ட கஷ்டம் போதும், நீங்கள் பட்ட கடல் போதும். கர்த்தர் சொல்கிறார், இதோடு இன்றைக்கு ஆண்டவர் அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். நித்திய மகிழ்ச்சிகள் தலையின் மேல் இறங்க போகிறது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். கர்த்தர் சொல்கிறார், சஞ்சலமும் தவிர்ப்போம் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. கர்த்தர் உங்களை வாழாக்கவன் தலையாக்க போகிறார். கர்த்தர் உங்களை கீழாக்கவன் மேலாக்க போகிறார். கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உங்களுக்கு ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்துங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருந்து கர்த்தர் உங்களுக்கு மகிமையாக இருந்து உங்கள் தலையை உயர்த்த போகிறார். என் தலையை ஒரு நாளிலே கர்த்தர் உயர்த்தினார். அதே தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்ய முடியும். அந்த தேவன் உங்கள் தலைகளை உயர்த்த விரும்புகிறார். சங்கீதம் 67ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு இறங்கி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறார். உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று சொன்ன கர்த்தர் தான் இப்பொழுது சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இறங்கி உங்களை ஆசீர்வதித்து நான் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிறேன். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தின்படி உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை வெளிப்படுத்தலாம். இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், கட்டுகள், பிரச்சனைகள், கடன்கள், கவலைகள், கண்ணீர்கள் தொடர்ந்து இருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் நான் தொடர்ந்து போவதில்லை. காரணம், தாவீதை போல நீங்கள் ஆராதிக்கிறீர்கள் அல்லவா? தாவீதை போல கர்த்தரை மெய்ப்பராய் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? தாவீதை போல கர்த்தரை வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? ஆகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபை மாத்திரம் தொடர்ந்து பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியின் மேலும் உங்கள் தலையின் முறை மேலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். துதிகளை மிகவும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.